பிரீமியம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று சுக்கிர தசையில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் லக்னாதிபதியாகி உச்சமாக இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் அந்த சுக்கிர தசை லக்னாதிபதி தசை ஏமாற்றிவிடும், நல்லா இருக்காது அப்படிங்கிறத பார்த்த நிலைமையில் ஒரு பிரீமியம் மீடியா கமெண்ட்டை கவனித்தேன். எப்படின்னா, இதே ஜாதகத்தில் அடுத்த சூரிய தசை எப்படி இருக்கும்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்படின்ற ஒரு கமெண்ட்டை படித்தேன். அதாவது இப்போது நேற்றைய சுக்கிர தசையை விளக்கிய அதே ஜாதகத்திற்கு உச்ச சூரியனுடைய தசை எப்படி இருக்கும் அப்படின்னு விளக்குங்கள்னு சொன்னேன். கமெண்ட்டை பார்த்தேன். அது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக் கொடுத்த அளவில் சொல்லிக் கொடுப்பதற்கு அதில் எதுவும் இல்லாததுனால ஒரு ஏற்ற இறக்கங்களோடு தானே இப்போ அந்த வீடியோக்களை போட்டுக்கிட்டு வர்றோம். 9 தசாபுக்திகள் அமைப்புகளில் நீங்கள் முழுக்க இப்போ இன்றைக்கு சூரிய தசை சொல்ல போகிறேன். சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசையோட இந்த 3 அடுத்த குரு தசையில் தான் இதை ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். அப்போ ராகு தசையோடு உங்களுக்கு இந்த வீடியோக்கள் முடியும். இதற்குள்ள தசாப்தியில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்குவீங்க அப்படிங்கிறத நான் பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்குமே ஒரு உறுதியாகவே சொல்லுவேன். சரி, இந்த இடத்துல சூரிய தசை அப்பளுக்கு இல்லாததுன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் இந்த தசை வந்ததுயா, இவர் அப்படியே சும்மா ஜெவ்வுன்னு போயிட்டார், அல்லது இந்த தசை வந்தது, இந்த காலகட்டம் நடந்துக்கும் போது நான் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்லா சம்பாத்தியம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தேன், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தை என்னால் மறக்க முடியாது. வீடு வாங்கினேன், வாசல் வாங்கினேன், அதை விட மேலே எல்லா அமைப்புகள்லேயும் இதாக இருந்தேன். அதாவது மனைவி நல்லா இருந்தாங்க, குழந்தைகள் நல்லா இருந்தது. நான் மிக வாழ்க்கையில் சந்தோஷமான காலகட்டங்கள் இவைகள் தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தசையாக இருக்கும், ஒரு 2 நீண்ட புக்தியாக இருக்கும். சனியும் புதனும் நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தசையில் சுக்கிர தசையில் சனி புக்தி புதன் புக்தி வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷ காலத்திற்கு சனி புக்தியும் புதன் புக்தியும் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒரு 5 வருஷ காலகட்டங்கள் நீடிச்சிருக்கும். சூரிய தசைன்றது பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இப்போ இந்த சூரிய தசை நல்ல முழுக்க நல்லா இருந்தால் அந்த 6 வருஷமாக அவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். பாபத்துவமாக இருக்கிறார். கடுமையான ஒரு பாபத்துவம்னா என்ன? குறைந்தபட்சம் நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகளை கொடுத்துட மாட்டார். அதே நேரத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். சனியின் பார்வையில் இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். சூரிய தசை நல்லா இல்லைன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருந்து அப்படி இப்படின்னு இருக்கும்போது கடுமையான ஒரு கெடுபலன்களை அவர் செஞ்சிருவார். ஆயினும் மறக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாடல் ஜாதகமாக ஒரு ஜாதகத்தை இப்போதைக்கு போடுறேன். திரையில் இப்போது ஜாதகம் வந்து விட்டது. சூரிய தசை இதில் கூட ஒரு நுணுக்கத்தை கொடுத்துருக்குறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு. இப்போ இந்த சூரிய தசைக்கே சூரியன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்னு சொன்னால் சனியின் பார்வை, சனியின் இணைவு, ராகுவின் இணைவு திரையில் இப்போ ஜாதகம் வந்துருச்சு. ஒரு மாடல் ஜாதகம். ராகுவின் இணைவு சூரியனை கிரகணப்படுத்தும். சனியின் இணைவு சனியை அவர் அஸ்தங்கப்படுத்தும் போது அது அவரை டிஸ்டர்ப் பண்ணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணும்? சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். தந்தை மகன் அமைப்புகளில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை சூரியன் தந்தையாக, சனி மகனாக உருவப்படுத்தப்பட்டிருக்கிறார். தந்தைக்கு காரக கிரகம் சூரியன் தான். அப்போ தந்தைக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியனை இருள் சனி நெருங்கும் பொழுது நல்ல தந்தை இல்லாத தன்மை, தந்தையோடு இருக்க முடியாத தன்மை, தந்தை தேவைப்படுகின்ற வயதில் இல்லாத தன்மை, இருந்தும் இல்லாத தந்தை, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துடுது. அப்போ சூரியனை சனி பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரிகிறதுல பார்த்தீங்கன்னா சூரியனை உச்ச சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பார். அப்படி இருந்தும் இந்த தசை, சூரிய தசை மிகப்பெரிய யோக பலன்களை ஜாதகருக்கு செய்யும். தந்தை அமைப்புகளில் எந்த விதமான குறைபாடுகளையும் கொடுக்காது. இப்போ சூரிய தசைன்னு வந்துட்டாலே அப்பாவுடைய ஞாபகம் வந்துடணும், அரசாங்கம் ஞாபகம் வந்துடணும், ஒரு சில நிலைகளில் அதிகாரம், ஒரு மாதிரியான அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை. ஏன்னா சூரியன் தான் லக்னத்திற்கு காரகன். சூரியன் லக்னத்திற்கு காரகன் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் உங்களுடைய தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள், உங்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வருதுன்னா அதுக்கு சூரியன் தான் காரணம். சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்க பிறந்தவன் ஒரு வகையில் தைரியசாலியாக எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே இருப்பார்.
சூரியன் 10ஆம் இடத்திற்கு அருகிலேயோ அல்லது 11ஆம் இடம், 9ஆம் இடம், 10, 9, 10, 11ன்னு வச்சுக்கோங்க. 9, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் இருக்க பிறந்தவர் பகலில் பிறந்தவர். 9, 10, 11. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலே அவர் பகல் 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே பிறந்தவர்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் ஒரு 12 மணிக்குள்ள உச்சி வெயில், 1 மணி 12, 12:30க்கெல்லாம் உச்சி வெயில் அடிக்குதுல்ல, 1 மணிக்கு தகன்னு இருக்குல்ல மேலே, 12 மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும், அந்த 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்க பிறந்தவருடைய ஜாதகத்தில் அத்தனையிலும் சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கும். சரி, இங்கே இப்போது இந்த திரையில் தெரிகிற ஜாதகம் சூரிய தசை. சனி பார்க்கக்கூடாதுன்னு, ஆனால் அதுக்கு விதிவிலக்கா போட்டிருக்கிறேன். சனி பார்த்தாலும் கெடுதல்களை செய்யாத ஒரு அமைப்பு. இங்கே மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு உதாரண ஜாதகம். 27 வயசு வரைக்கும் 26 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கும். 26 வயதிலிருந்து மிக முக்கியமான காலகட்டங்கள் 32 வயசு. 26 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகணும், திருமணம் நடக்கணும், புத்திரபாக்கியம் கிடைக்கணும், வேலை தொழில் அமைப்புகளில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகிடணும். சரி, இந்த ஜாதகமே பார்த்தீங்கன்னா யோக ஜாதகம். அப்படியே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் இருக்கின்ற ஜாதகம்னு சொல்லுவேன். ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். லக்னத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், 5ல் குரு கேது, 9ல் சந்திரன் செவ்வாய், 11ல் ராகு சனி. இந்த இடத்துல ராகுவையும் சனியும் கொஞ்சம் டிகிரி தூரமாக போட்டுக்காங்க. ஒரு யோக ஜாதகத்தில் எந்த கிரகமே ஜாதகத்தில், ஏன்னா தனாதிபதியான சனி 3ஆம் அதிபதியான சனியும் இங்கே தேவைப்படுகிறவர் தான். இந்த இடத்துல நீங்கள் டிகிரி கணக்குகளை பார்க்க வேண்டும். சூரியனும் சனியும் நெருக்கமான டிகிரிகளில் தங்கள் பார்த்துக்கொள்ளலை அப்படின்றத பார்த்துக்கணும். சனி மிக நெருக்கமாக சூரியனை பார்க்கவில்லை, சனி மிக நெருக்கமாக ராகுவோடு சேரவில்லை. சனி குருவின் பார்வையில் சுபத்துவப்படுத்துகிறார். என்னுடைய சுபத்துவ தத்துவத்தை உணர்ந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் இந்த ஜாதகம் பலன்னு இருக்கிறது புரியும். இதன் அடிப்படையிலேயே பலனை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போகிறோம். நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிரீமியம் மீடியா நேர்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் பிரீமியம் மீடியா நேர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்த உடனே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். என்ன? லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் கேள்வி யோகத்தில் வலுவாக இருக்கிறார். சனியின் பார்வை அவருக்கு ஒரு நிலையில் பலவீனம் தான் என்றாலும் கூட இது ஓரளவுக்கு லக்ன வலுவை கொண்ட ஒரு நல்ல ஜாதகம் தான். ஏன்னா அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரப்போகின்றன. சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்கு. இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கு. ரொம்ப ஓவராக கோடீஸ்வரனா, ரொம்ப ஓவராக அதிகாரம் உள்ளவனா போட வேணான்னு தான் கொஞ்சம் குறைபட்ட அமைப்புகளை காட்டியிருக்கிறேன். குரு கேளை யோகத்தில் இருக்கிறார், சனி அங்கே பங்கப்பட்டிருக்கிறார், சனிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆயினும் லக்னம் லக்னாதிபதி அத்தனை அமைப்புகளும் லக்ன அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் சுபத்துவமாகவே இருக்கின்றன. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் செவ்வாயோட சந்திரமங்கல யோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி அபூர்வமான ஜாதகங்கள் நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் பிறந்ததிலிருந்து கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கொஞ்சம் எறும்பு கடித்தார் போல வரும். சூரிய தசை எல்லா லெவலையும் நல்லா இருக்கும். சூரிய தசை 26 வயதில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 25 வயதில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. சூரிய தசை சுயபக்தி நல்ல 3 மாதம் 18 நாட்கள் நல்லதொரு ஃபவுண்டேஷனை கொடுத்துரும். லக்னத்தில் இருக்கிறதுனால மனதிற்கு இந்த ஜாதகர் சந்திரதசை செவ்வாய் தசை ராகு தசையில் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் அடிப்படை அமைப்புகளையும் சூரிய தசை இங்கே கொடுத்துரும். ஜாதகத்துடைய சிறப்பு என்ன? சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். என்ன? சூரியன் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் தான் இங்கே முதன்மை நிலை சுபத்துவம். சூரியனுக்கு அடுத்து சனி சுபத்துவமாக இருக்கிறார். ஏன்னா சுக்கிரனோடும் குருவோடும் ரெண்டாவது புதனும் சுபத்துவம்னு சொல்லலாம். புதன் இங்கே திக்பலமாக இருக்கிறார். புதன் அங்கே திக்பலமாக இந்த டிகிரி நெருக்கத்தில் சுக்கிரன் யாரை சுபத்துவப்படுத்தி இருக்கிறார் என்பதை கணக்கிட்டு கொண்டு அம்சத்தையும் கணக்கிட்டு கொண்டு யார் சுபத்துவம்னு பார்க்கணும். புதனும் இங்கே சுபத்துவம், சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் வீடு திக்பலத்தோடு இருக்கிறார். அதே மாதிரி சூரியன் நட்பு பலத்தோடு இருக்கிறார். சுக்கிரனோடு எவர் நெருங்கி இருக்கிறாரோ, குருவின் பார்வை எவருக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களுடைய தொழில் அமைப்புகள் சூரியன் அல்லது புதனின் தொழில் அமைப்புகள் இங்கே இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. தர்மாதிபதியாகிய சூரியன் இங்கே 6 வருடத்திற்குள்ள அவருக்கு தர்மம் பண்ணுகின்ற அளவிற்கு பொருளாதார வசதியை கொடுத்துருவார். 6 வருஷத்துக்குள்ள, இந்த சூரிய தசை 6 வருஷத்துக்குள்ள. இப்படி யாருடைய சூரிய தசையாவது பாருங்க, அவர்கள் சூரிய தசையில் அமோகமாக இருப்பார்கள். குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சுக்கிரனோடு இணைவு. இங்கே 6ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார், 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்றது குருவினுடைய பார்வை, குருவினுடைய வீடு, லக்கண வலு.
9 10 11 6 11 9 10 4 ஆதிபத்தியங்கள் லக்னத்தோடு கனெக்ட் ஆகுது. எல்லாரும் திரிகோணத்தில் இருக்கிறாங்க. எந்த ஒரு கிரகமும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இல்லை. சூரிய தசை, சூரியனுக்கு 6 8ல் யாரும் இல்லை. சந்திர தசை, சந்திரனுக்கு 6 8ல் யாரும் இல்லை. குரு தசை, குருவுக்கு 6 8ல் யாரும் இல்லை. செவ்வாய் தசை 6 8ல் யாரும் இல்லை. யாருக்கும் 6 8ல் இல்லை. சஷ்டாஷ்டக அமைப்புகள் புரியுதா? எந்த கிரகமும் எந்த கிரகத்திற்கும் 6 8ல் இல்லை. அப்ப எல்லா தசைகளுமே ஓரளவுக்கு சீராகவே போயிடும். இந்த ஜாதகம் கொடுத்து வைத்த ஜாதகம். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டார். இங்கே குருவை மட்டும் நான் லேசாக பங்கப்படாமல் குருவை மட்டும் ராகு கேதுக்கள் சனியினுடைய பார்வையில் இல்லாமல் போட்டிருந்தேன்னா இந்த ஜாதகம் மிகப்பெரிய உயரமான ஜாதகம், மிக உயரமான ஜாதகம். ராகு கேதுக்கள் சனி மூவரும் மட்டும் குருவினோட கனெக்ட் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு குருவோடு சேராமல் அல்லது சனியை மட்டுமாவது தூக்கி வேற எங்கேயாவது குருவின் பார்வையில் இருக்கிற மாதிரி சனியை மட்டும் வேற எங்கேயாவது போட்டிருந்தா கூட இது வந்து மிக பிரமாதமான உயரமான ஜாதகம். ஆக இந்த இடத்துல சூரிய தசையில் என்ன நடக்கும்? சூரிய தசை சுயபக்தியில் நல்ல விதமான தன்மைகள் நடக்கும். சூரிய தசை சந்திரபக்தி, சூரியன் வந்து 9 கூடியவர், பாக்கியம், தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு, தானம் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் அவர் 3 மாதம் 18 நாட்கள் முன்னேற்ற அமைப்பில் வருவார். 3 மாதம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் 3 மாத அமைப்புகள் தெரியாது. சந்திரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். சூரிய தசையில் சந்திர பக்தி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். சூரிய தசையில் சந்திர பக்தியும் 6 மாதம்தான். அப்போ சூரிய தசையில் சந்திர பக்தி என்ன பண்ணும்? அப்படியே ஒரு ராகு புக்தியை நோக்கி அவர் போவதற்கு, ராகு புக்தியில் அவருக்கு நல்லது நடக்கும். ஏன்னா ராகு குருசனியுடைய இணைவில் இருக்கிறார். குடும்பாதிபதியுடன் இணைந்து லக்னாதிபதியின் பார்வையை பெற்றிருக்கிறார். ராகு புக்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும், சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால. ராகு புக்தியில் திருமணம் நடந்து குரு புக்தியில் இவர் தகப்பனாகணும். எப்படிலாம் கனெக்டை கொண்டு வரேன்றது பிரீமியம் வீடியர்கள் கண்டிப்பாக இதை கவனித்து பார்க்க வேண்டும். சூரிய தசை சந்திர பக்தி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அட்டமாதிபதி 9ஆம் இடத்தோடு இருக்கிறார். 8 9 ஆதிபத்தியங்கள் திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுக்காது. 3 7 11 அந்த அமைப்புகள் மட்டும்தான் திருமண அமைப்புகளை கொடுக்கும். அதற்கடுத்து செவ்வாய் பக்தி 5 12 கூடியவர். 5 12 கூடியவருடைய செவ்வாய் பக்தியில் கூட திருமண அமைப்புகள் ஆகாது. ஏன்னா அடுத்து வரப்போக அது ஆகும், செவ்வாயுடைய கடைசியில் ஆகும். ராகு பக்தியிலிருந்து ராகு இருக்கக்கூடிய டிகிரி அமைப்புகளை பொறுத்து ராகு பக்தியிலிருந்து இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும், தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக ராகு புக்தியில் திருமணம் ஆகிடும். செவ்வாய் புக்தி கடைசியில் திருமணம் ஆகிடும். இங்கே எங்கேயுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், சீராக நடக்கும். சந்திரன் அம்மாவினுடைய அமைப்புகள் நல்லா இருக்கும். செவ்வாய் புக்தி இது சகோதர காரக அமைப்புகளில் சகோதர விஷயங்களில் நன்மைகள் இருக்கும். சிம்மத்தில் தான் எல்லாருமே நட்பு வீட்டில் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பில் அஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரனை தவிர்த்து சுக்கிரன் கூட 6க்கு 8 லக்னத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். லக்னம் 2 சுவர்களால் பார்க்கப்படுகிறதாக லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. லக்னத்தில் 9 10 கூடியவர்கள் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார்கள். 9 10 இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. எல்லா நிலைகளிலையும் மிகப்பெரிய குறைகள் இல்லாது, குறைகளோடு வேணும்னே போட்டிருக்கிறேன். எப்படி போட்டிருக்கிறேன்? கேது ராகு குரு சனி இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் லக்னாதிபதியுடைய வலு சற்று குறைகிறது. ஆயினும் ஒரு மனிதன் கோடீஸ்வரனாக இருப்பதற்கு, அதிகாரம் உள்ளவனாக இருப்பதற்கு, அதிகாரத்தின் மூலம் கோடீஸ்வரன் வந்துடும், கோடிகள் கிடைச்சிடும். ஒரு நல்ல அதிகாரம் உள்ள அரசு அதிகாரம், அரசியல்வாதி, மந்திரி, அது போன்ற அமைப்புக்கு இது போல். சூரியன் புதன் சுபத்துவம், 9 10 கூடியவர்கள் சுபத்துவம், தர்மகரமாதிபதி யோகம் சுபத்துவம், நல்ல பதவி நல்ல பட்டம் நல்ல இதெல்லாம் சூரிய திசையிலே கிடைச்சிடும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துக்க ஆயிடலாம். அரசியலில் இளம் வயதிலேயே 26 வயசுலேயே இளைஞரணி அப்படி இப்படின்னு வந்து விட்ட ஒரு அரசியல் தலைவர், அதிகாரம் உள்ள பையன், அதிகாரம் உள்ளவர் சூரிய திசையில். தாய் வழி தந்தை வழி அமைப்போட நல்லா இருக்கும். அப்பாவும் தாத்தாவும் பெரியாளாக இருப்பாங்க. ஏன்னா சிம்மம் வலுத்திருக்கு, 9ஆம் இடம் வலுத்திருக்கு. சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்த ஜாதகம். அப்பா அம்மா சரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரி, அவருடைய மகனுடைய ஜாதகத்தை பாருங்க, இப்படியே இருக்கும். எத்தனை மந்திரிகளுடைய மகனுடைய ஜாதகம் பார்த்துருக்குறேன். இதில் விட என்ன தெரியுங்களா, அதிகாரம் இருக்கவர்கள் இந்த மாதிரியான ஜாதகத்தை பார்த்துட்டு தான் எங்கிட்ட ஜாதகமே பார்க்க வர்றாங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உடனே ஒரு அதிகாரம் உள்ளவர் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்ப்பார். அது அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். அடுத்த நாள் அப்படியே ஏதாவது ஒரு வகையில் அப்பாயின்மெண்ட்டுன்னு வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள் இருக்குது, இப்போ இந்த தசை நடக்குது, இவர் என்னவா இருப்பார், இப்படித்தான்
ஒரு ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை அங்கே விஞ்ஞான ரீதியாக நான் விளக்குவதால், இங்கே சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் இவர் அப்படியே கொஞ்சம் தலைமை பதவி, சிஸ்டம், கம்ப்யூட்டர், கணிதம், வழக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் தலைமை பதவி அப்படி போயிடுவார். ஆடிட்டராக கூட ஆக மாட்டார். புதன் கன்னி சுபத்துவமாக இல்லை. அப்போ இந்த இடத்துல சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு போயிடும். சூரியனும் சுக்கிரனும் நெருக்கமாக குருவின் பார்வையில் சூரியன் சுபத்துவமாக இருந்தால் அரசு வேலை, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதிகாரமுள்ள மிகப்பெரிய நபர், அதிகாரமுள்ள மிகப்பெரிய நபருக்கு மகன், மருமகன் இப்படி போயிடும். சரி, செவ்வாயும் நல்லா இருக்கும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் கோணம், சூரியனும் செவ்வாயும் கோணம். அடுத்து சூரிய திசையில் ராகு பக்தி. சூரியனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, சுக்கரனுடைய வீட்டில் ராகு, குடும்பாதிபதியுடன் ராகு, 5ஆம் இது லக்னாதிபதியோடு ராகு. இந்த ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால தாம்பத்திய சுகத்தை கொடுப்பார், இதை கொடுப்பார், கல்யாணத்தை கொடுப்பார். இப்போ ஒரு 25-26 வயசில் கல்யாணம் நடக்கும். குரு பக்தியில் கண்டிப்பாக சில நேரங்களில் எப்படி நடக்கும்னா, இதெல்லாம் நெருங்கி இருக்கிற டிகிரியை வச்சு தான் கணிக்க பண்ணிடலாம். சில நேரங்களில் செவ்வாய் அங்கே 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 12ஆம் அதிபதியாக போகஸ்தானமாக இருப்பதால், 3ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால், இந்த 3-12 இடங்கள் காம இடங்கள், 3ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால செவ்வாய் திருமணத்தை கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவராக ஆவார். அப்போ செவ்வாய் திசையில் திருமணம் நடந்து ராகு திசை இறுதியில் குரு பார்த்த ராகு குழந்தையை கொடுப்பார் என்கின்றதன் அடிப்படையில் ராகுவுடைய இறுதியில் குருவுடைய ஆரம்பத்தில் இவர் தகப்பனாயிடுவார். எப்படி அப்படியே ஒரு நல்ல பலன்களாகவே சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்க. ஏன்னா குருவும் ராகுவும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள். குருவின் பார்வை ராகுவிற்கு இருக்கிறது. அப்போ ராகு புக்தியும் குரு புக்தியும் தாம்பத்திய சுகத்தையும் தகப்பனாகக்கூடிய தன்மைகளையும் இந்த 25 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளே இந்த பையனுக்கு கொடுத்துரும். 28 வயசில் தகப்பனானவங்களுடைய அமைப்பெல்லாம் பாருங்கள். 25 வயசில் கல்யாணம் ஆகி 27 வயசில் அப்பாவாகிற பசங்களுடைய ஜாதகங்கள்லாம் பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். இது ஒரு பிறந்ததிலிருந்தே கடைசி வரைக்கும் ராஜபாட்டை போடப்பட்டு எல்லா கிரகங்களும் குருவின் பார்வையில் இருப்பதால், மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருப்பதால் எல்லா கிரகங்களுமே சுபத்துவமாகி மிகப்பெரிய சங்கடங்கள் எதையும் ரொம்ப உயரத்திற்கும் போயிடாமல், கீழே அடிமட்டுக்கு ஜெயிலுக்கும் போயிடாமல், சர்ன்னு ஒரு கட்டில் ஏறி சர்ன்னு ஒரு தட்டில் இறங்குற அமைப்புகள்லாம் இருக்காது. ஒரு கிராஜுவலாக கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் சந்திர தசை நல்லாயிருக்கும், செவ்வாய் தசை நல்லாயிருக்கும், குருவின் பார்வை பாக்கி அமைப்பு. அதுக்கடுத்து ராகு தசை ஓகோன்னு இருக்கும், குருவின் பார்வை. ராகு தசை கொஞ்சம் ஆன்மீக அமைப்புகள் அப்படி இப்படின்னு கொண்டு போகும். குரு தசையே வரப்போகுது அதுக்கடுத்து, அதை விட நல்லாயிருக்கும். ஆக இந்த அமைப்பில் சூரிய தசை ராகு பக்தி, சூரிய தசை சனி பக்தி. சூரிய தசை சனி பக்தியில் தகப்பனுக்கு எதுனா ஆகும், ஆகாது. குருவின் பார்வை சுபத்துவம். இந்த இடத்துல சனி ராகுவோடு இணைந்து கர்ண கடூரமாகி சூரியனை பார்க்கிறார் என்கின்ற ஒரே அமைப்பு குருவின் பார்வையால் தடுக்கப்படும். குருவின் பார்வை ராகு கொஞ்சம் டிகிரி விலைக்கு போட்டுக்கோங்க. அப்போ சூரிய தசை புதன் புக்தியில் என்ன நடக்கும், அது தர்ம கர்மாதிபதிகள் புக்தி. இந்த சூரிய தசை ராகு புக்தி சனி புக்தி வரைக்கும் வந்துட்டேன். சனியும் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சூரிய தசை சனி புக்தியில் தந்தைக்கு சின்ன சின்ன இதுகள் இருக்கத்தான் செய்யும். தந்தையை விட்டு பிரிவது, தந்தையால் சில சங்கடங்கள், அப்பாவுக்கும் அவருக்கும் சில முட்டல்கள், மோதல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். தந்தைக்கு கண்டம், தந்தைக்கு சோதனை போன்ற அமைப்புகளை சூரிய திசையில் சனி புக்தி கொடுக்காது. சூரிய திசை புதன் புக்தி அபாரமாக இருக்கும். இருவரும் தர்ம கர்மாதிபதிகளுடைய அமைப்பு. என்ன அபாரமாக? பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதிகாரம் கிடைத்தல், மந்திரியாகுதல், நேரடியாக ஒரு ஆஃபீஸர் ஆகுதல், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது, கம்ப்யூட்டர் லைனில் இருந்தான்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது. 10ஆம் இடத்தின் பலனை 10ஆம் இடத்தின் பலனை அவர் செய்வார். ஒருவேளை 7ஆம் அதிபதியாக புதன் அங்கே இருக்கிறாரு, ஒருவேளை வேறு ஏதாவது அமைப்புகளின் அடிப்படையில் அம்சத்தையும் பார்த்தோம்னா ஒருவேளை சூரிய தசை புதன் பக்தியிலே திருமணமும் நடக்கலாம். 7ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போக வேண்டிய அமைப்பு. ராசி லக்னத்திற்கு 7-8ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால சிறு வயதில் கல்யாணம் ஆகிடும், ராகு புக்தியிலே கல்யாணம் ஆகிடும். சுக்கரன் தான் நேரடியாக திருமணத்தை, தாமத்திய சுகத்தை, காமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுவும் குறிப்பாக ராகு போன்றவர்கள் கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துருவாங்க. இப்போ வேறு ராசிக்கு லக்னத்திற்கு 7-8ஆம் இடங்கள் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சூரிய தசை புதன் புக்தி வரைக்கும் 28 வயசு வரைக்கும் இழுக்கும். அதனால் அந்த பையனுக்கு கேது புக்தி ராகு புக்தியிலே திருமணம் ஆகிடும். சூரிய தசை புதன் புக்தி என்ன பண்ணோம்,
ஏற்கனவே திருமணமான அந்த மனைவி வழி அமைப்புகளில் நல்ல நிம்மதியை கொடுக்கும். மாமனார் வீட்டு வகையில் நல்ல மரியாதையை கொடுக்கும். மச்சனமாரெலாம் அப்படியே ஆகா என் மச்சனை மாமா வந்து என்னுடைய மருமகன் என் மகளை நல்லா வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லக்னத்தில் புதன் இருக்கிறார், லக்னத்தில் சூரியன் இருக்கிறார், லக்னம் சுபத்துவமாகி இருக்கிறது, லக்னத்தில் 9-10 கூடியவர்கள் இருக்கிறார்கள். லக்னம் சுபத்துவமாகி லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசா புக்திகள் நடக்கும்போது உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். அந்த எந்த பாவகத்தின் வழியாக மாமனார் வீட்டுக்குள்ளே மருமகன் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே மாமனார் பெரிய ஆளாக இருப்பார். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கெல்லாம் பெரிய ஆள் தான், தண்ணி அறியாமல் எழுந்திருத்து நிற்பார். ஒரு மாமன் எப்போ மருமகனுக்கு ஒரு 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 மருமகனுக்கு ஒரு மாமனாராக பெண்ணை கொடுத்தவன் எப்போ மரியாதை கொடுக்குறான்னா, அந்த பெண்ணு சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதை உளமாற அறிந்ததற்கு பிறகு, அந்த பெண் நன்றாக இருக்கிறாள் என்பதை தெளிவாக தெரிந்தபோது அந்த மருமகனுக்கு எந்த நிலையிலையும் தன்னை அறியாமலேயே அந்த மாமனார் வந்து மரியாதை கொடுப்பார். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவொடனே எழுந்திரிச்சு நிற்கிறது, வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறது. எந்த இடத்துலையும் மாப்பிள்ளைக்கு அது தேவை, கறி பிடிக்கும், அது பிடிக்கும், ஆடு பிடிக்கும், கோழி பிடிக்கும் அப்படின்னு மத்தியானம் தங்க போகிறாரு, அப்படி இப்படின்ட்டு ஓடி கீடி போய் அவருக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற அத்தனை தன்மைகளும் இந்த புதன். ஏன் எவ்வளவு சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால. 10ஆம் வீடு 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்ட புதன் தன்னுடைய புக்தியில் லக்னத்தின் பலன்களை, லக்னத்தில் இருக்கக்கூடிய பலன்களை லக்னத்தின் வழியாக செய்வார். 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி, மாமனார் இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 10ஆம் வீடு தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடியது. சுபத்துவமாக இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், தன்னுடைய 2 மிகப்பெரிய நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறார். இந்த பையனுடைய சூரிய தசை புதன் புக்தி அந்த பையனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவ அமைப்புகளாக இருக்கும். ஒரு நிம்மதி, அதாவது எங்கே போனாலும் ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு நல்ல விதமாக போயிட்டு காலையில் போயிட்டு வந்துட்டு மதியம் பண்ணிட்டு வந்து படுத்துட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போகிறான் பார்த்தீங்களா. பிரச்சனையா அப்படின்னா ஒன்று எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்றான்ல, அது இந்த ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நெகட்டிவாகவே போட்டாச்சு, ஒரு பாசிட்டிவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நான் அம்பானி ஜாதகத்தை போட்டுறல. அம்பானிக்கெல்லாம் நம்ம வெளியில் தெரிகிற அம்பானிகள் வேறு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களுடைய அம்பானிகள் வேறு. அம்பானி அதானியெல்லாம் நான் போடவே இல்லை. அதானி பெரிய பணக்காரர் தான். சமீபத்தில் ஒரு அமெரிக்க நிறுவனம் ஹிண்டன்பர்க்கோ என்னமோ ஒரு நிறுவனம் அம்பானிகள் மோசடி பண்ணுகிறார்கள்ன்ற மாதிரி ஒரு இது போட்டு ஒரு சரக்குன்னு இதை செஞ்சதில் அதுலேருந்து ஒரு மாதம் 2 மாதம் அம்பானி தூங்கியிருக்க மாட்டார், அதானி தூங்கியிருக்க மாட்டார், பைத்தியம் பிடிச்சிருக்கோம். உச்சத்திற்கு போனதற்கு பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறது மிகப்பெரிய கடுமை. ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு டீசெண்டான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் அது. சூரிய தசை புதன் பக்தியில் ஆள் ஜல்சாவாக இருப்பார். மாமனார் மாமியார் வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும், மனைவி கிட்ட நல்ல அன்புகள் இருக்கும், மனைவியும் கணவனும் சந்தோஷமாக இருப்பார்கள், குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். அதனை அடுத்து 10ஆம் பாவகத்தின் வழியாக பட்டம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், திறமைக்கேற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே அவருக்கு இங்கே இருக்கும். சூரிய தசை கேது புக்தி குருவின் அமைப்பு தான், நீடிக்கத்தான் செய்யும். சூரிய தசையில் கேது புக்தியோட நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். சூரிய தசையில் ராகு, குரு, சனி, சூரிய தசையில் ராகு, சனி, கேது இந்த 3 புக்திகள். ஏன்னா ராகு கேதுகளுக்கும் சனிக்கும் இந்த இருள் கிரகங்களுக்கு சூரியனுக்கு ஆகாது. ஆனாலும் இங்கே கேது குருவோடு சேர்ந்து கேளையோடு இருக்கிறார், 5ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். ஆக அவரும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். சூரிய தசை கேது புக்தியில் சில பல கிரயங்கள் அந்த மாதிரி இதோட நிறுத்திட்டு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிரபுக்தி. சூரிய தசை சுக்கிரபுக்தியை மனைவிக்கு சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், மனைவிக்கு எதனா வாங்கி கொடுக்கறது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நன்றாக பாவித்துக் கொள்வது. ஏன்னா குருவின் பார்வையில் அவர் லக்னத்தில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம், பெண் விஷயத்தில் செலவு, அவருடைய மச்சினிச்சிக்கு கல்யாணம், பெண்கள் சம்பந்தப்பட்ட சில சந்தோஷமான அமைப்புகள், இப்படி சூரிய தசை சுக்கிரபுக்தியில் போகும். ஆக இந்த சூரிய தசை நல்லதை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டாலே போகிறோம். பாவக ரீதியாக இப்போ சொல்லிட்டேன், புதன் எப்படி செய்வார், கேது எப்படி செய்வார், ராகு எப்படி செய்வார் என்பதை பாவக ரீதியாக உள்ளுக்குள்ள புக்திகளாக அப்படியே பிரிச்சுட்டு போகும்போது, புதன் புக்தி நான் சொன்னது உங்கள் மனசில் கண்டிப்பாக டச் பண்ணியிருக்கோம். 7, 10ஆம் பாவகங்கள் 1ஆம் பாவத்தின் வழியாக இயங்குகின்றன. அப்படியே 2ஆக பிரியும். முதல்ல 10ஆம் பாவகம், பின்னர் 7ஆம் பாவகம். ஏன்னா 10ஆம் பாவகம் தான் அவருக்கு உச்ச பாவகம். 10ஆம் பாவகம் பின்னர் 7ஆம் பாவகம் போன்ற அமைப்புகள், ஒரு பட்டம், பதவி போன்ற அமைப்புகள். ஒரு எம்எல்ஏ ஆகிறது கூட எம்எல்ஏ புதனில் தான் ஆவார். 10ஆம் பாவகாதிபதி தானே அதிகாரத்தையும் ஒரு இதையும் கொடுக்குறவர். அப்போ எம்எல்ஏ ஆனோன்னா அதிகாரம் கொஞ்சம் கூடுது. எம்எல்ஏ ஆகி மாமனார் வீடு, மாமனார் மருமகன் வீடு,
என் வீட்டுக்காரரு அப்படின்னு பொண்டாட்டி சொல்லும். இந்த மாதிரியான தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய அமைப்பின் மூலமாக அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் சூரிய திசையில் உயரக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். அடுத்து நம்ம சந்திர திசையை பார்க்கலாம். சந்திர திசையை நெகட்டிவாக வேணால் போட்டு கடுமையான பாவத்துவ சந்திரனாக போட்டு அதற்கான பலனை பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாளைய வீடியோவில் சந்திக்கலாம்.